அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். +2 படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்கள். +2 ப்ராக்டிக்கலில் நாம் ஏற்கனவே டிமார்கன் லா வெரிஃபிகேஷனும் டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்கும் பார்த்துருக்கோம். கிட் கிட்னு சொல்லக்கூடிய இந்த கிட்டை யூஸ் பண்ணி நாம் ஜெனர் டயோடு கேரக்டரிஸ்டிக் பார்க்க போகிறோம். கனெக்டிங் ப்ரோப் இந்த மாதிரி ஒரு 6 வயரும் வேணும். இதை வச்சு நாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். முதலாவது எப்போவுமே யூஸ்வலாக நாம் இந்த மாதிரி எஜுகேஷனல் கிட் யூஸ் பண்ணும்போது இந்த கிட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். கிட்டில் ஃபால்ட் இருந்ததுன்னா நாம் எடுக்கக்கூடிய ரீடிங்லேயும் ஃபால்ட் வரும். அதனால் முதல்ல கிட்டு செக் பண்ணணும். கிட் செக் பண்ணுறதுக்கு முதல்ல நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இந்த 2 மீட்டரும், இது அம்மீட்டர், இது வோல்ட் மீட்டர், இந்த 2 மீட்டரும் 0 ரீடிங் ஆகணும். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ 0 இருக்குது, அதனால் இப்போ டிஸ்பிளேல கரெக்டாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு பவர் சப்ளை 0 to 15 வோல்ட் வரைக்கும் இதில் வந்து சப்ளை வரும். இந்த சப்ளையை நாம் இந்த வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணி இந்த பொட்டன்சியோமீட்டர், இந்த வேரியபிள் பொட்டன்சியோமீட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இங்கே டிஸ்பிளே கரெக்டாக வோல்ட் வருதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். ஸோ இந்த ரெட் ப்ரோபை வந்து பாசிட்டிவில் போட்டு வோல்ட் மீட்டருடைய பாசிட்டிவில் கொடுத்துரும். அடுத்து இந்த பிளாக் ப்ரோபை வோல்ட் மீட்டரோட நெகட்டிவில் கொடுத்து இதை மினிமமில் வச்சுக்கிறோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இங்கே வந்து 0 ரீடிங் இருக்குது வோல்ட் மீட்டரில். இப்போ இதை ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஃபார்வர்ட் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் வருது. இப்போ நாம் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வோல்டேஜில் அதை வந்து ஸ்டாப் பண்ணோம்னா இப்போ 7.69னா 7.69 ஸ்டேபிளாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வோல்ட் மீட்டர் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது, வோல்ட் மீட்டர் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. திருப்பி எகைன் நம்ம 0 கொண்டு விட்டோம்னா இங்கே 0 ஆயிரும். ஸோ வோல்ட் மீட்டர் கரெக்டாக இருக்குது. இதை நம்ம செக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து நாம் வந்து இந்த கனெக்ஷன் டயக்ராம், இந்த சர்க்யூட் டயக்ராமில் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பவர் சப்ளை தான் நம்ம கிட்டில் உள்ள இந்த நாபு, இந்த 2 டெர்மினல். ஸோ இந்த 2 டெர்மினலில் பாசிட்டிவ்லேருந்து இந்த பாசிட்டிவ்லேருந்து ரெசிஸ்டருக்கு வரணும். இந்த பாசிட்டிவ்லேருந்து இந்த ரெசிஸ்டருக்கு வரணும். ரெசிஸ்டருடைய அடுத்த எண்டு அம்மீட்டருடைய ப்ளஸுக்கு போகணும். இந்த ரெசிஸ்டருடைய அடுத்த எண்டு அம்மீட்டருடைய ப்ளஸுக்கு போகணும். அடுத்து அம்மீட்டருடைய மைனஸ், இந்த அம்மீட்டரோட மைனஸ் ஜெனரேட்டருடைய ஆனோடுக்கு வரணும். இது ஆனோடு, இது கேத்தோடு. ஜெனரேட்டருக்கு ஆனோடுக்கு வரணும். அதுக்கப்புறம் ஜெனரேட்டருடைய அடுத்த கேத்தோடு இங்கேருந்து நம்ம பவர் சப்ளையினுடைய நெகட்டிவுக்கு வந்துடணும். இந்த ஜெனரேட்டருக்கு அக்ராஸாக இந்த பாசிட்டிவ், இந்த ஆனோடும் இந்த ஆனோடு வந்து பாசிட்டிவ் வோல்ட் மீட்டருக்கும், இந்த ப்ளஸ் வந்து இந்த ப்ளஸுக்கும், இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸுக்கும் கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரோபில் வந்து இந்த ஹோல் இருக்கும். இது வந்து 1+1ன்னு சொல்லுவோம். ஒரு ஜாக்கில் இதை போட்டோம்னா இந்த ஹோல்லேருந்து இன்னொரு கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம பார்த்து இதில் வந்து இந்த பாசிட்டிவ்லையும் இந்த நெகட்டிவ்லையும் இந்த ஜெனரேட்டருக்கு அக்ராஸாக இதை வச்சுக்கணும். இப்போ இந்த அக்ராஸாக வைக்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த வோல்ட் மீட்டருக்கு. ஸோ இந்த நெகட்டிவாக வோல்ட் மீட்டருக்கும் இந்த பாசிட்டிவ் இதுலையும் முதல்ல வந்து ஜெனரேட்டருக்கு அக்ராஸாக நம்ம வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் சப்ளை இந்த பாசிட்டிவ்லேருந்து ரெசிஸ்டருக்கு நம்ம சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தபடி, அடுத்து ரெசிஸ்டருடைய அடுத்த எண்ட்லேருந்து அம்மீட்டருடைய பாசிட்டிவ்க்கு, இப்போ இந்த அம்மீட்டருடைய நெகட்டிவ்லேருந்து இந்த ஹோல் இதில் கனெக்ட் பண்ணிடும். இங்கேருந்து இந்த கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து இந்த ஹோல்லேருந்து 1+1 பண்ணியிருக்கோம்ல, அந்த ஹோல்லேருந்து இதில் போட்டு இதை வந்து நாம் பவர் சப்ளோட நெகட்டிவ் கொண்டாட்டோம். இப்போ நாம் வந்து கனெக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். ஜெனரேட்டரோடு முன்னோக்கு சார்பு, ஜெனரேட்டர் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் பண்ணியிருக்கோம். இதில் சீரியல் நம்பர், இதில் வோல்டேஜ் ஃபார்வர்டு, இது வோல்ட்டில் வரும். இந்த வோல்ட் வந்து இந்த வோல்ட் மீட்டரில் நம்ம ரீட் பண்ணுவோம். அடுத்து கரண்ட் ஃபார்வர்டு, இது மில்லி ஆம்பியரில், இந்த மில்லி ஆம்பியர் மீட்டரில் ரீட் பண்ணுவோம். இந்த மில்லி ஆம்பியர் மீட்டரில் நம்ம ரீட் பண்ணுறது தான் நமக்குள்ள அப்சர்வேஷன். இதை தான் இந்த காலமில் நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். இதெல்லாம் முதலே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃபார்வர்டு வோல்டேஜை வந்து நமக்கு 0.1, 0.2, 0.3 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 0.8, 0.9 வரைக்கும் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு அதனுடைய அப்சர்வேஷனை இங்கே நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். இப்போ இதற்கு நம்ம முதல்ல கிட்டு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். இப்போவும் நாம் இந்த வயரிங் பண்ணி முடித்த பிறகு கிட்ட சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த நாபை வந்து மினிமம் பொசிஷனில் வச்சுக்கிட்டு கிட்ட சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது 2 மீட்டர்லேயுமே 0 ரீடிங் இருக்கணும். அதில் ரீடிங் எதுவும் வரக்கூடாது. பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம், 0 இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் கிட்டு சரியாக இருக்குது. இல்லைனா நம்ம கனெக்டிங் ப்ரோபில் ஏதாவது கான்டாக்ட் மிஸ் ஆகிருந்துச்சுனாக்கா இந்த ரீடிங் வராது. இதில் வந்து ஏதாவது ரீடிங் வரும். அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், இந்த பவர் சப்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் பண்ணி இங்கே வோல்ட்டு 0.1, 0.2, 0.3 அந்த மாதிரி வோல்ட் வைக்கிறோம். இப்போ முதல்ல
0.1 0.13 இருக்குது. அடுத்து 0.2, அடுத்து 0.3. இங்கே அம்மீட்டரில் எந்த ரீடிங் வரல. 0.4, 0.5, அடுத்து 0.6 வரைக்கும் வரல. அடுத்து 0.7, 0.7ல் 0.9 வருது பாருங்கள். இங்கே 0.7ல் தான் இங்கே வந்து நமக்கு அம்மீட்டரில் 0.9 வருது. இங்கே மற்றதெல்லாம் 0 இருக்குது. இங்கே எல்லாம் 0. ஸோ இங்கே 0.7ல் மட்டும் 0.9 வந்திருக்கு. அடுத்து 0.8க்கு பார்க்கலாம். இங்கே வோல்ட் மீட்டரில் அடுத்து 0.8க்கு 0.79, 0.8. 0.8ல் இங்கே பாருங்கள் 9.7 வந்திருக்கு. இங்கே 0.8ல் 9.7 மில்லி ஆம்பியர். அடுத்து 0.9, 0.9ல் 30.5 வருது. ஸோ கடைசியாக 0.9ல் 30.5 வருது. இப்போ நம்ம ஃபார்வர்டு கேரக்டரிஸ்டிக்குள்ளே அப்சர்வேஷன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த நாபை வந்து மினிமம் பொசிஷன் கொண்டு வந்துட்டு கிட்ட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஜெனரல் டயோனுடைய பின்னோக்கு சார்பு. ஜெனரல் டயோனில் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கலாம். இதில் வந்து நாம் இதில் ஃபிட் பண்ணியிருக்கிற இந்த ஜெனரல் டயோடு வந்து 1N4734 அப்படிங்கிற நம்பர். இதுதான் ஜெனரல் டயோடு. இந்த ஜெனரல் டயோடு வந்து 1N4734. இந்த 1N4734ங்கிற ஜெனரல் டயோடு வந்து 1 வாட்டு. இது வந்து 5.6 வோல்ட்டில் பிரேக் டவுன் ஆகும். இதனுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து 5.6 வோல்ட்டு. ஸோ 5.6 வோல்ட்டுக்கு மேலே நம்ம வந்து எந்த வோல்ட்டு இதுக்கு அக்ராஸாக ப்ரொவைட் பண்ணாலும் இது வந்து அதை வந்து ஷட் டவுன் பண்ணி 0 வைக்கிறோம். அப்போ வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து வோல்ட் மீட்டரில் 5.6க்கு மேலே போகாது. இப்போ இதை வந்து நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம். இப்போ இதற்கு கனெக்ஷன் டயக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல ஃபார்வர்டு பயாஸில் இங்கே அம்மீட்டர்ந்து வரக்கூடிய இந்த நெகட்டிவை இதனுடைய ஆனோடு கொடுத்துருந்தோம்ல, அது வந்து அப்படியே இங்கே கேத்தோடு கொடுக்கணும். இங்கே கேத்தோடு உள்ளது ஆனோடுக்கு. அப்படி இந்த 2 ப்ரோபையும் எடுத்து இந்த ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிற இந்த ஆன்போர்டு இந்த ஜெனரல் டயோடுக்கு மாற்றிட்டோம்னா கனெக்ஷன்ஸ் ஓவர். பாருங்கள், இந்த பொட்டன்சியோமீட்டர் பவர் சப்ளைலேருந்து பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வருது. இந்த ரெசிஸ்டர் நெகட்டிவ் அடுத்த 2 ரெசிஸ்டர்லேருந்து இந்த அம்மீட்டர் பாசிட்டிவ் வருது. அம்மீட்டர் நெகட்டிவ்லேருந்து இந்த ரிவர்ஸ் பயாஸில் உள்ள இந்த ஜெனரல் டயோனுடைய கேத்தோடுக்கு வருது. இந்த ரிவர்ஸ் பயாஸுடைய இந்த கேத்தோடுலேருந்து நமக்கு இதுக்கு அக்ராஸாக இந்த வோல்ட் மீட்டர் 2யும் இந்த ஜெனரலுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரிவர்ஸ் பயாஸுடைய இந்த ஜெனரல் டயோனுடைய ஆனோடுலேருந்து அப்படியே நமக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு வந்துடுது. பவர் சப்ளை நெகட்டிவ் வந்துடுது. இப்போ நம்ம சப்ளைலாம் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம வந்து இதற்குள்ள இந்த அப்சர்வேஷன் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போவும் 0 ரீடிங் இருக்கணும். அதற்கப்புறம் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். இந்த வோல்ட் மீட்டரில் பாருங்கள், 1 வோல்ட்டு இங்கே 0 தான் இருக்குது. அம்மீட்டரில் 0 தான் இருக்குது. அடுத்து 2 வோல்ட்டு, 3 வோல்ட்டு, 4 வோல்ட்டு, 5, 5.5 வரைக்கும் வந்தாச்சு. 5.5 வரைக்கும் இங்கே 0 தான் இருக்குது. அடுத்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது பாருங்கள் 5.6க்கு இப்போ இந்த இதில் பாருங்கள் 5.6ல் 2.6. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே 0. எல்லா ரீடிங்கும் 0 இருக்குது. 5.6 வந்தோம்னா நமக்கு அம்மீட்டரில் ஃப்ளோ இருக்குது. அதற்கப்புறம் நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது 5.65க்கு நமக்கு இங்கே 30 வரைக்கும் வந்தாச்சு. 5.69க்கு 32.3 வந்துடுது. 5.69க்கு 32.3. இப்போ நம்ம ரிவர்ஸ் பயாஸ்க்குள்ளே ரீடிங் வந்து அப்சர்வேஷன் எடுத்துட்டோம். இப்போ பொட்டன்சியோமீட்டரை 0 பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்சர்வேஷன் எல்லாம் ஓவர். இனிமேல் நம்ம வந்து கால்குலேஷன் பார்ட்டில் தான் போகணும். இந்த ஜெனரலில் முன்னோக்கு சார்பில் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக் பார்க்கும்போது ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஃபார்வர்டு. இந்த ஃபார்வர்டு வோல்டேஜில் உள்ள சேஞ்சு டிவைடட் பை அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த கரண்ட் சேஞ்ச் இன் கரண்ட் இன் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ இதை வந்து நாம் நம்மளுடைய அப்சர்வேஷனில் பார்க்கும்போது இதை நம்ம எடுத்த அப்சர்வேஷன் இதில் இங்கேருந்து 0 வந்தது 0.7ல்
0.9ம் 0.8ல் 9.7 வருது. இப்போ இந்த சேஞ்சை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே சேஞ்ச் இன் வோல்டேஜ் வந்து 0.1 வோல்ட், இங்கே சேஞ்ச் இன் கரண்ட்டு 9.7 மைனஸ் 9. இதில் சேஞ்ச் இன் ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து 0.1 வோல்ட்டு, 0.7க்கும் 0.8க்குள்ள டிஃபரன்ஸு. அது மாதிரி சேஞ்ச் இன் கரண்ட்டு 9.7 மைனஸ் 0.9 8.8 வருது. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே வந்து 0.1 டிவைடட் பை இங்கே 8.8 இன்ட்டு 10⁻³ இதை வந்து நம்ம ஆம்பியரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே மில்லி ஆம்பியர் நம்ம ரீடிங் எடுத்துக்கனால 10⁻³ போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா இந்த 0.1 டிவைட் பை 8.8 10⁻³ இதை டிவைட் பண்ணும்போது 0.0113 இன்ட்டு 10⁻³ வருது. இது 11.3 ஓம்ஸ். ஸோ நம்மளுடைய ஜெனரல் டயோனுடைய ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11.3 ஓம்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ரிவர்ஸ் பயாஸ்க்கு பார்க்கணும். ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்கு நம்ம வந்து அப்சர்வேஷன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி அதிலிருந்து அந்த நீ வோல்டேஜில் அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஃபார்வர்டு பயாஸுக்கும் நம்ம கிராஃப் வரையணும், ரிவர்ஸ் பயாஸுக்கும் கிராஃப் வரையணும். இது வந்து ஃபார்வர்டு பயாஸுக்கு ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் = 0.1 வோல்ட் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் = 4 மில்லி ஆம்பியர் எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இதை வந்து ஃபார்வர்டு வோல்டேஜ் பிளாட் பண்ணியிருக்கோம். ஒய் ஆக்சிஸில் ஐஎஃப் வந்து மில்லி ஆம்பியரில் இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் எடுத்த ரீடிங் படி இங்கே எல்லாத்தையும் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். பிளாட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் வருது. இதில் இந்த கர்வ்லேருந்து நாம் ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் சேர்ந்து இது ஒய் ஆக்சிஸில் சேர்ந்து, ஸோ இதை வந்து நாம் எடுத்து இதனுடைய இன்வெர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண மாதிரியே 0.7 0.8க்குள்ளே உள்ள டிஃபரன்ஸ் 0.1. இப்போ இங்கே உள்ள டிஃபரன்ஸ் வந்து நாம் கால்குலேட் பண்ணோம்னா அந்த 11 பாயிண்ட் சம்திங் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும். இப்போ அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸ்க்கு பார்க்கும்போது ஸ்கேல் வந்து இப்படி எடுத்திருக்கோம். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 1 வோல்ட்னும் ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 10 மில்லி ஆம்பியர்னு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி 10 மில்லி ஆம்பியர் எடுத்திருக்கோம். இப்போ நாம் எடுத்த ரீடிங் பாருங்கள், 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட் 4 வோல்ட் 5 வோல்ட் வரைக்கும் 0 தான். அதற்கப்புறம் வரும்போது 5.6 வோல்ட்டில் இங்கே வந்து 35 மில்லி ஆம்பியர் வரைக்கும் வந்துடுது. அப்போ இதை நம்ம அந்த கர்வ் பிளாட் பண்ணோம்னா இங்கேருந்து போகக்கூடிய இந்த லைன் 5.6 வோல்ட்டில் கரெக்டாக போய் மெர்ஜ் ஆகுது. அப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜெனரல் டயோனுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து 5.6 வோல்ட். இதை வந்து நாம் அப்சர்வேஷனாக கொடுத்துடலாம். ஜெனரல் டயோட் கேரக்டரிஸ்டிக் அப்பராட்டஸை யூஸ் பண்ணி நாம் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைவு பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த காணொளி டயோடு கேரக்டரிஸ்டிக் ஃபார்வர்ட் ரிவர்ஸ், அது வந்து அடுத்த காணொளியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.